இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரையிலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு ஒரு 19 தீய காரியங்கள் உடையவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதின பட்டியலிலே மனிதர்கள் தற்பிரியர்களாய் இருப்பார்கள் என்கிற ஒரு காரியத்தை அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த சுயநலம்தான் தலைவிரித்து ஆடுகிறது என்கிறதை நம்முடைய ஜெபத்தை வைத்தே நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். தன்னையே மையமாக கொண்டு நமக்காக, நம்முடைய தலைமுறைக்காக நான் எதையாவது செய்தேன் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு லாபகரமான காரியத்தோடு கூடத்தான் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சுயநலமுடைய சந்ததியாக நாம் மாறியிருக்கிறோம். சாலமோன் அவருடைய நாட்களிலே சூரியனுக்கு கீழே கண்ட மனுஷர்கள் அவர்கள் முதலிடத்தை பிடிக்கும்படியாக, முதலிடத்தை தக்க வைத்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறது. அதை பார்க்கிற இன்னொரு உழைக்கிற ஒருவன் அதை குறித்து பொறாமைப்படுகிறான். மூடன் உழைக்காமலே இருந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை அவன் தின்கிறவனாக, தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இன்னொருவன் ஒண்டிக்காரனாக இருந்தாலும் கூட அவன் யாருக்கு பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லியெல்லாம் அவன் தெரியாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சூரியனுக்கு கீழே வாழ்கிற மக்கள் தங்களுடைய சுயநலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இத்தனையாய் போராடுகிறார்கள். அது மாயை, தீராத தொல்லை என்று சொல்லி சாலமோன் சூரியனுக்கு கீழே, அதாவது தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய நிலைமையை குறித்து தான் பேசினார். ஆனால் இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிறோம், தேவனோடு கூட வாழ்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு காரியத்திலே நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களிலே வாழுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தற்பிரியராக இருக்கிறோமா? ஜெபத்திலேயே அவைகளை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இன்றைக்கு ஒரு குடும்ப ஜெபத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது நமக்காக ஜெபிக்கும்படியாக நாம் முழங்கால் படியிட்டால் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வேலைகளுக்காக, இவைகளுக்காகவே ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறிவிட்டோம். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நமக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நம்முடைய தொழில்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் அந்த மலை பிரசங்கத்திலேயே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் 7 அம்சங்களை கொண்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதிலே முதல் 3 காரியங்கள் பிதாவுக்கு அடுத்தவைகளாக, பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியவைகளாகவும், நடுவிலே ஒரே ஒரு காரியம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதாகவும், மீதி 3 காரியங்கள் நம்முடைய ஆன்மீக அல்லது ஆவிக்குரிய வாழ்வினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 7ல் ஒரே ஒரு காரியம்தான் நமக்காக ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்ம 7லையுமே நமக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறிவிட்டோம். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய சுயநலங்களுக்காக ஜெபிக்கவே பழகிவிட்டோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், தீமை செய்தலை விட்டு விடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள் என்கிற பட்டியலிலே அவர் சொல்லுகிற காரியங்கள் எனக்காக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒரு கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தால் கூட அது பஞ்சை போல அது வெண்மையாய் மாறிவிடும். இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் கூட அது உறைந்த பனியை போல அது வெண்மையாக மாறிவிடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனைகளை தான் நம்ம பிரதானமாக பார்க்குறோமே ஒழிய அவைகள் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாய் தெரிகிறதே ஒழிய மற்றவருடைய பிரச்சனை நம்முடைய காதுகளிலே வருவதில்லை. நம்முடைய பிரச்சனைகளை விட நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களின் பிரச்சனையே பெரிது என்று நம்ம நினைக்கும் பொழுது மாத்திரமே நாம் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக நாம் மாற முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் 45ஆம் வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஜெபம் பண்ணும்படி அப்போனா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக மாத்திரம், உங்கள் தேவைகளுக்காக மாத்திரம், உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் இவருக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:1 பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக தீமோத்தேயுக்கு போதிக்கிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியனில், அதாவது முதன்மையாக உனக்கு நான் சொல்லுகிற புத்தி என்னன்னா, எல்லா மனுஷருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒருமை சொல்லானது மறைந்து அந்த பன்மை சொல், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எனக்காக என்று அல்ல, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுவில் நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய பிரச்சனைகள் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது ஒரே நாளிலே அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவனாக, குடும்பத்தை இழந்தவனாக, சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்தவனாக, சரீர சுகம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த நிலைமையில் அவருடைய நண்பர்கள் அநேக காரியங்களை சொல்லி அவரிடத்தில் பேசி அவரை அநேக நேரங்களில் காயப்படுத்துகிறார்கள், அநேக நேரங்களில் தேற்றுகிறது போல பேசுகிறார்கள். ஆனால் அந்த யோபு 42 என்ன நடக்குது? ஆண்டவர் 7 சொல்லுகிறார், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தோமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை என்று சொன்னவுடனே ஆண்டவருடைய கோபம் மூண்டா என்ன ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி தெரியாமத நிலைமையில், ஐயோ ஆண்டவருடைய கோபம் எந்த காரியம் எந்த பிரச்சனையை கொண்டு வரப்போகுதோ தெரியலேன்னு சொல்லி அங்கே யோபு என்ன செய்கிறார்? 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய 3 நண்பர்கள் மேலே கோபம் கொண்டதுனால எவ்வளவோ பெரிய பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று சொல்லி தன் பிரச்சனைகளை விட மற்றவர்களுடைய பிரச்சனையை பெரிதாக பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் யோபுவினுடைய சிறையிருப்பையும் மாற்றி அவனுக்கு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அங்கே மத்தேயு 26:53 நாம் பார்க்கிறபடி அங்கே அவரை பிடித்து செல்லும்படியாக அவர்கள் ஆண்டவரை அங்கே கல்வாரி சிலுவையில் அறைகிறதற்கு அங்கே போர்ச்சேவர் எல்லாரும் பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் பிடிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று பேதுருவினிடத்தில் கேட்கிறார். என்ன நடந்து விட்டது? அங்கே வந்த பிரதான ஆசாரியனுடைய ஒருவனுடைய காதை அவன் வெட்டினதாக நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டினான். அதை வெட்டினவனே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பட்டயத்தை எடுத்து உரையில் போடுப்பா, நான் ஜெபம் பண்ணால் 12 லேகியோனுக்கும் அதிகமான, ஒரு லேகியோன் என்பது 6000 தூதர்கள், 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் அனுப்ப முடியும். ஆனால் நான் என் சுயநலத்துக்காக நான் ஜெபிக்கிறதில்லை. ஆனால் பேதுருவே லூக்கா 22:31 சொல்கிறார், நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன்ப்பா. பின்னும் கர்த்தர், சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். தன்னுடைய காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளாதபடி,
கல்வாரி சிலுவையில் தன்னை நொறுக்குகிறதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அங்கே விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலும் அதுதான் நடக்கிறது. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிட்டு சாத்தான் வந்து சொல்கிறான், நீ இருந்த கல்லுகளினால் அப்பங்களை உண்டு பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி. ஆண்டவர் என்னுடைய சுய தேவைகளுக்காக சுய காரியங்களுக்காக நான் இதை செய்யாதபடிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் கூட்டத்துக்கு அவர் அங்கே போஷித்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நமக்கு போதனைகளை தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய ஜெபங்களும் சுயநலம் நிறைந்ததாக மாறிவிட்டபடியினால் அந்த சுயநலத்திலிருந்து கொஞ்சம் ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்கிற அந்த காரியத்தில் நாம் வளர்ந்து வந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். பரலோக ராஜாவினுடைய தகப்பனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க முடியும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சந்திக்க முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை வருகிற நாட்களிலே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கூ